ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் சீசன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் பெரிய சைஸில் ஒரு காலிஃப்ளவரை பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 450 கிராம் அளவு இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மஞ்சூரியன் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுடுதண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. அதிக நேரம் வேக வச்சிடக்கூடாது. காலிஃப்ளவர் ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். ஸோ காலிஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு அலசி எடுக்கிற போது தான் அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற காலிஃப்ளவர் சைஸை பொறுத்து இந்த மாவு பொருள் மசாலா இது எல்லாத்தையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனால் திக்கான ஒரு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவை நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவரில் மசாலா நல்லா கோட் ஆகும். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவரோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலாவிலேயே இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரே டைமில் மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டது உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. அப்போ மசாலா எல்லாம் பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஹையில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் சரியாக பொரிஞ்சிருக்காது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்ச அந்த சலசலப்பும் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ அதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. 2 சைடுமே நல்லா பொரிஞ்ச அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா காலிஃப்ளவரையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 5-6 பல் பூண்டு இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்க்குறதாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா இதுக்கு பதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ இந்த மஞ்சூரியனுக்கு நம்ம சேர்க்குற வெங்காயம், குடமிளகாய் இது எல்லாத்தையுமே ரொம்பவே பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக வதக்கினீங்கன்னா போதும். அப்போ தான் சாப்பிட்ற போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு குடமிளகாயை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதையுமே லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த வெங்காயம், குடமிளகாய் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான சாஸ் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் வினிகர் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. ஸோ இதில் உப்பு காரம் சேர்க்குற போது மட்டும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கிற சாசஸ்லேயும் உப்பு காரம் இருக்கும், அப்புறம் காலிஃப்ளவர்லேயும் அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த சாசஸ் எல்லாம் காலிஃப்ளவரோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதில் கடைசி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வெறும் மல்லி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 விதமாக செய்யலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி கூட, அதுக்கப்புறம் நான் கூட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் கூட, அதுக்கப்புறம் புலாவ் கூடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.